பகல்ல ஊர் சுத்துறது, ராத்திரி பூரா இரும்புறது. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. அங்க இங்கேன்னு சுத்தாம ஒழுங்கா வீட்டுல இருக்கணும், புரியுதா? வரேன். என்ன பலனே, அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லா தானே இருக்காரு. என்னடா சுத்த மூஞ்சி போயில இருக்க? ராத்திரி ஒயின் ஷாப்ல சேட்டக்காரம்பட்டி பயலுகளுக்கும் உங்க அப்பனுக்கும் பெரிய சண்டையாகி மண்டையை உடைச்சுட்டாங்க. நாள்ல போய் வளைக்கி விட்டேன். என்ன சொல்றீங்க? உங்க அப்பா எதுவும் சொல்லலையா? மெயினா பண்றேன்னு அப்பனை அடி வாங்கி கொடுத்துடா. நல்ல புள்ளடா. நீ சொல்லல, நானும் சொல்லல, வேற யாரையா சொல்லிருப்பா? அவன் வேற கோவமா கிளம்பி போயிருக்கான். ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு நொய்யு நொய்யின்னு ஏன் பதற? என்னப்பா இவங்க நம்மள பார்த்து வர்றாங்க? என்னப்பா என்னப்பா என்னவா? பயந்துட்டியா? இந்த அருவாலை கொண்டு போய் மாண்ட கொடு, அவனுக்கு இது தேவைப்படும். முடியா? இன்னைக்கு உன் வீட்டுல இளவு விழ வேண்டியது தள்ளி போயிடுச்சு. ஆனா கோடி சீக்கிரம் விழும். அப்பன் தடுக்க கேட்காம அவனை போய் அடிச்சுட்டு வந்தில்ல, அதான் வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கான்.
இந்த அருவாளை கையில கொண்டு கொடுத்துட்டு உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறேன். நீ அவனை வெட்டு, அவன் உன்னைய வெட்டட்டான். கடைசி காலத்துல உங்க அப்பா இந்த வீட்டெல்லாம் வித்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு குடிக்க கஞ்சி இல்லாம நடுத்தருவில் அனாத பணமா சாகட்டும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கடா, நாங்க மான மரியாதையை உசுருக்கு மேல நினைக்கிறோம். ஒருத்தன் தப்பா பேசினா நாண்டுக்கு சேர்த்து போவோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு செய்யு. என்னடா சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டு அருவாளை தூக்கி ஓடுற? என்ன மனசுக்குள்ள பெரிய அவங்க அடிச்சப்ப கூட வலிக்கலையா, இப்பதான் வலிக்குது. பாத்தியா எவ்வளவு தூரம் வருத்தப்படுறாரு? எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சு தெரியுமா? இந்த வயசுல அருவாளை தூக்கிட்டானயா. ஒண்ணு இல்ல கூட்டு போய் அவனை கூட்டு போய் உட்கார வை. போ. சரி விடு விடு. ஏதாவது பேசி மனசை மாத்துங்க. பிரச்சனை நடக்குது. போய் போய். எல்லா பிரச்சனையும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. வந்து கேட்க வந்துட்டாரு ஆளு மண்டையும். இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? வயசு போய் அவன் ஒண்ணு சொன்னா இவன் ஒண்ணு சொல்லுவேன். பேசாம இருக்க சொல்லுப்பா அவனை. என்னன்னு பூரா கரம் பிடிச்ச சொல்லியா இருக்கு. என்ன பண்றது? இப்ப இருக்கிற பயலுக்கு தான் மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே கொம்பு முளைச்சிருதையா. ஆமையா சொல்றத கேளு. ஒண்ணுமில்லப்பா. இப்ப என்னாச்சு? பேசி தீர்த்துக்கலாம்ப்பா. பேசி தீர்க்க முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கா? என்ன சோமனே அறிவுள்ள நம்ம ஊருக்குள்ள போகுது? என்னன்னு தெரியலையே. என்னப்பா என்ன? எல்லாம் உங்க ஊரு குணசிங்கம் போய் பண்ண வேலைதான் ஐயா. அட ஏப்பா அந்த பயல இந்த மாதிரி பண்ணிட்டு கிடக்குறாங்க. நேத்து கடலை அடிக்கி நானும் இவரும் சரக்கு சாப்பிடலாம்னு போயிருந்தோம்ங்க. சந்தோஷமும் சரக்கும் கொஞ்சம் அதிகமானதுனால இவருக்கு போதையும் அதிகமாயிடுச்சுங்க. பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருந்த உங்க ஊர் பயலுக 3 பேர் மேல தெரியாம தடுமாறி விழுந்துட்டாருங்க. பெரிய மனுஷன் கூட பார்க்காம அந்த 3 பேரும் இவர் மேல பாஞ்சு இங்க பாருங்க அடிச்சு மண்டகண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஏங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னா மயம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அடிச்ச 3 பேரையும் வரைஞ்சு கட்டிட்டு இவர் மயம் திருப்பி அடிச்சு போட்டாருங்க. அப்படியா? கிளம்புடா. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் வந்து அடிச்சுட்டு போறா ஒரு மகன். தப்புதாங்க. அவனுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்காக தலையெடுத்து போடுவேன்னு அருவாளை கொடுத்துட்டு வந்தா பெத்தவர் எப்படிங்க நிம்மதியா தூங்குவாரு சாப்பிடுவாரு? சோமா அவங்க எங்கன்னு பாரு. அவங்க நேரம் எங்க அவங்கிட்ட ஏழரை எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நான் தான் கிடைச்சேனா? அவங்க வந்துட்டாங்கல்ல. பந்தியில பாயாசத்துக்கு உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துட்டாங்க பாரு. ஏண்டா பிரச்சனைனா நாங்க தீர்த்து வைக்க மாட்டோமா? நீ பாட்டுக்கு அசலூருக்கு போய் அருவா கொடுத்துட்டு வந்திருக்க. பிரச்சனைங்கிறதுனால தானே அருவா கொடுத்துட்டு வந்தோம். சரி மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டு போய் சொல்லுங்க. என்னடா சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமா? பின்ன என்னங்க பிரச்சனை காரணமா ஆள் வராம பஞ்சாயத்து பேசினா அவனை வர சொல்லுங்க. அதான் நான் வந்திருக்கேன்ல. இங்க என்ன எலெக்ஷனா நடக்குது? மகன் வரானா அப்பா வந்து ஓட்டு கேட்க அவன் மகனை வர சொல்லியா? பிரச்சனை பண்ண ஆளுகளே மன்னிப்பு கேட்கறேன்னு வந்து நின்னுட்டு இருக்காங்க. நீ அவனை வர சொல்லிட்டு இருக்க. இவரெல்லாம் ஒரு ஆளு, இவருக்கு எனக்கும் பிரச்சனையா? நல்லா காமெடி பண்றீங்க. பிரச்சனையே எனக்கும் அவனுக்கும் தான். நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல இருந்து சொல்றேன். அவனை வர சொல்லுங்க. அவங்க பையனை வர சொல்லுங்க. போன போட்டு கூப்பியா. அண்ணே உங்க செல்போனை கொஞ்சம் கொடுங்க. ஹலோ பழனிட்ட கொஞ்சம் கொடுங்கண்ணே. பழனி செல்வராஜ். என்ன? பழனி சேட்டக்காரன்பட்டி பிரசிடென்ட் வீட்டுக்கு உடனே வா. உங்களை யாருங்க போக சொன்னது? இப்பயாவது நான் சொல்றத கேளுடா. வாடா. வந்துட்டேன் உன் மயன். இப்படி நில்லு. என்ன குணசிங்கம் பையனை வர சொன்ன வந்துட்டாப்ல. இப்ப என்ன சொல்ற? அவன் இப்பதானே வந்தான். நாங்க இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம்ல. ஏய் வீம்பு பண்ணாம சொல்றா. முழுசா சொல்லட்டுமா இல்ல பாதியிலே ஆரம்பிக்கட்டுமா? அது என்ன பாதி? முழுசாவே சொல்றா. முழுசா சொன்னா தாங்க மாட்டீங்க. பரவாயில்லையா? என்னடா பூச்சாண்டி காட்டுற? சொல்றா. சொல்லிடுவேன். சொல்லு. சொல்லவா? ஏய் சொல்றா. ஆடா சொல்லப்பா. என்ன பொய்யா சொல்ல போற? நடந்த உண்மைதானே சொல்ல போற? சரி சொல்லிடுறேன். பாத்துக்கங்கப்பா, பாத்துக்குங்க. எல்லாரும் நல்லா பாத்துக்குங்க. இந்த விரல் இல்ல விரல், இதோட நுனியை மிதிச்சிட்டாங்க அவன். இங்க இருக்கிறவன் எல்லாம் வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் நினைச்சிட்டியா? காலை மிதிச்சுட்டான், கைய மிதிச்சுட்டாங்கற. உண்மையா இல்லையான்னு அவனையே கேளுங்க. தம்பி கைய கொடுத்துட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. ஏன்பா
மன்னிப்பு கேட்கறதுனால மட்டும் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். பிரச்சனை இதோட முடிட்டோம், கையை கொடுத்து வாடா. அதை சொல்லு. மன்னிப்பு கொடுத்துட்டு குடுக்க வந்த கையை வெட்டிடுவோம், பரவாயில்லையா? முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்குங்கப்பா. இங்க பாரு, வெட்டி வீராப்பு வாழ்க்கைக்கு உதவாது, வீதியில கொண்டு போய் விட்டுறோம். உங்க பிரச்சனையா ஊர் பிரச்சனை ஆக்கிடுவீங்க போல இருக்காப்பா. நீ அந்த ஊருக்கு போக கூடாது, அவன் இந்த ஊருக்கு வரக்கூடாது. மீறி வந்தா அதான் சொல்றல, அவன் வரமாட்டான். ஒரு வேளை வந்துட்டான்னு வச்சுக்குங்க. நீ என்ன சொல்றியோ அதான் தண்டனை. உனக்கு நானே சப்போர்ட். போப்பா. நடங்க நடங்க, போயிட்டு வரணும். பிரச்சனை வர மாட்டாங்க. கோபப்படாதப்பா. உங்க அப்பா என்ன 10 பிள்ளையா பத்து வச்சிருக்காரு. ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி உன்னைய மட்டும்தானப்பா பத்து வச்சிருக்காரு. நல்லா மண்டையில வரைக்குமே சொல்லுங்கண்ணே. இப்பவே கோவத்தை கட்டுப்படுத்து பழனி, இல்லைன்னா வருங்காலத்துல அதுவே பெரிய நோயில கொண்டு போய் விட்டுருப்பா. விடுங்க ஐயா, பழனி என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் தெரியுமே அவனுக்கு. கண்டதை நினைச்சுக்கிட்டு இருக்காம மில்லுக்கு போய் வேலையை பார்ப்போம். யோ செல்வராசு, நம்மளாலதான் பிரச்சனை பஞ்சாயத்துக்கு போனோம்னா ஏற்கனவே அவன் 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துட்டு போல இருக்கையா? அவன் என்ன பஞ்சாயத்துக்கு வர்ற மாதிரியா வர்றான்? பகல்ல நல்லா ஃபுல்லா சரக்க போட்டு பெரிய 7 இழுக்கிறான். ஏயா பெருவரல மீச்சதுக்கு அருவா கொண்டு வந்து கொடுக்குறானே, நெஞ்சில மீச்சிருந்தா கடப்பாறையா கொண்டு வந்து கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் சிங்கப்பூர்ல கிடையாது. பஞ்சாயத்தே கிடையாதா? பஞ்சாயத்தே கிடையாது, ஒன்லி ஃபயரிங் தான். அங்க சுட்ட அண்ணா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாடி யாராவது சிங்கப்பூர் வரையில ஃபயரிங்னாலே வில்லேஜ் பீப்புள்ஸ் கழிகிறாங்க.